ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த பதிவுல என்ன ஆன்மீக ஜோதிட பதிவு பார்க்க போறோம்னா, செவ்வாய் தோஷம்னா என்ன? செவ்வாய் தோஷம் எப்படி நம்ம ஒரு ஜாதகத்துல கண்டுபிடிப்பது? செவ்வாய் தோஷத்தால பாதிப்பு ஏற்படுமா? அப்படின்றது தான் முழுசா நம்ம ஒரு முழுமையான விளக்கமா பார்க்க போறோம். சரி, இந்த செவ்வாய் தோஷம் என்ன பண்ணும்? இதுக்கு எப்படி செவ்வாய் தோஷம்னு பேர் வந்தது? முதல்ல அது தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம ஜாதகம் பார்க்கறப்பலாம் அந்த காலத்துல ஒரு 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடிலாம் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போனாலே ஜோசியக்காரர் செவ்வாய் தோஷம் இருக்குது, அதனால செவ்வாய் தோஷம் இருந்தா மாங்கல்ய தோஷம் ஏற்படும், கணவர் இறந்துருவாரு, இல்ல வேற பிரச்சனைகள் நிறைய வரும், இந்த செவ்வாய் தோஷத்தினால அதிக பாதிப்புகள் வரும் அப்படின்ற பயம் அதிகமா இருக்கும். அது அந்த காலத்துல அந்த நம்பிக்கை. செவ்வாய் தோஷத்தை பத்தி நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. இப்ப இருக்கிற ஜாதகத்துல 100க்கு 70% செவ்வாய் தோஷம் ஜாதகம் தான். எல்லாத்திலையும் செவ்வாயுடைய தோஷ அமைப்பு எல்லா ஜாதகத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். சரி, இந்த செவ்வாய் தோஷம் பேர் எப்படி வந்ததுன்னு முதல்ல அதை பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் தோஷம்னா தாம்பத்திய ஈடுபாடு. இதான் செவ்வாய் தோஷம்னா தாம்பத்திய ஈடுபாட்டின் அளவு. இத சபையில சொல்லத்துக்கு பதிலாதான் இதுக்கு செவ்வாய் தோஷம்னு ஒரு பேரை அந்த காலத்துல பார்த்த நம்ம ஜோதிடர்கள் வைத்தாங்க. அப்ப செவ்வாய் தோஷம்னா தாம்பத்திய ஈடுபாடு. அப்ப இதனால கணவர் இறந்துருவாரு, செவ்வாய் தோஷம் இருந்தா பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்ற ஒரு அந்த கணக்கை நம்ம எடுத்துக்க தேவையில்ல. அப்ப செவ்வாய் தோஷம்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, செவ்வாய் தோஷம் தாம்பத்திய ஈடுபாடு தான். அத செவ்வாய் தோஷமா நம்ம பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த செவ்வாய் தோஷம் ஜாதகத்துல எப்படி எந்தெந்த இடத்துல இருந்தா செவ்வாய் தோஷம் அது முதல்ல தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு பெற்ற செவ்வாய் தோஷம், விதிவிலக்கு பெறாத செவ்வாய் தோஷம் அப்படின்ற ஒரு 2 கான்செப்ட்ல நம்ம பிரிச்சு ஜோதிடத்தை நம்ம சொல்லலாம். இப்ப செவ்வாய் தோஷம்னா என்னன்னா, செவ்வாய் லக்னத்துக்கு 2, 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடங்கள்ல இருந்தா அது செவ்வாய் தோஷம். அதாவது செவ்வாய் தோஷம் சொல்றதை விட செவ்வாய் வலிமை இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். செவ்வாய் குறைபாடு இந்த இடங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா குடும்பஸ்தானம், அதனால வாக்கு பேச்சில சில பிரச்சனைகள் கோபங்கள் வெளிப்படும். அதே மாதிரி இந்த 2ஆம் இடம் 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் 2ஆம் இடம். இப்ப அதனால களத்திரத்திற்கு ஏதாவது ஆயில் பாதிப்பு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்காக 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் லக்னத்துல இருந்தும் பார்க்கணும், சந்திரன் சொல்லக்கூடிய ராசியில இருந்தும் செவ்வாய் தோஷம் பார்க்கணும், சுக்கிரன் சொல்லக்கூடிய களத்திரக்காரங்க அப்ப அவர் நிக்கக்கூடிய இடத்துல இருந்தும் இந்த 2, 4, 7, 8, 12ஆம் இடங்கள்ல செவ்வாய் இருந்தா அது தோஷமா சொல்லப்படுது. ஆனா நீங்க என்ன சார் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா, நீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல லக்னமும் ராசியை மட்டும் எடுத்துக்கங்க, அதே போதுமானது. சரி, அப்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் இந்த செவ்வாய் 2, 4, 7, 8, 12ஆம் இடங்கள்ல இருந்தா அது செவ்வாய் தோஷம். சரி, இந்த 2ஆம் இடத்துல நம்ம பார்த்துட்டோம் குடும்பஸ்தானம், அதனால அங்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறப்ப சில பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் 4ஆம் இடம், இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்ப இந்த இடத்துல செவ்வாய் இருந்தா சுகம் பாதிக்கப்படும், ஆரோக்கியம் பாதிக்கப்படும், அல்லது வீடு சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனா வீடு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா அதிகமா வருவதில்லை. அதற்கு மாறாக மனைகள், வீடுகள், சொத்துகள் ஏற்படும் அப்படின்ட்டு நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல பல ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியுது. அடுத்து 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், களத்திரம். அப்ப களத்திரத்துக்கு ஏதாவது பிரச்சனைகளோ இல்ல களத்திரத்தினால் விரோதமோ இல்ல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடோ. ஏன்னா 7ஆம் இடம் வெறும் கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க, 7ஆம் இடம் தாம்பத்தியம், 7ஆம் இடம் இல்லற சுகம். அப்ப தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அங்கு வரும். ஏன்னா இந்த செவ்வாய் தோஷம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு படபடப்பு, ஒரு கோபம், ஒரு வக்கரம், பொய், சூது, வாது, ஒரு போராட்டம், ஒரு போர் குணம், இது எல்லாமே அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பாருங்க, செவ்வாயுடைய ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகம்லாம் பெரும்பாலும் போலீஸ்காரங்க, விளையாட்டு துறையில, அரசு துறையில, ஒரு வீரமிக்க ஒரு துறையில தான் அதிகமா இருப்பாங்க. அப்ப இதுக்கு அப்புறம் 8ஆம் இடம். 8ஆம் இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறப்ப நேர் பார்வையா 2ஆம் இடம், அந்த 8ல இருந்து நேர் பார்வையா 2ஆம் இடத்தை பார்ப்பார், குடும்பஸ்தானத்தை. அப்ப குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கள் வரக்கூடும். அதனால 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு தோஷம் குறைபாடு. அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம். அப்ப அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறப்ப
அவங்களுக்கு இல்லற சுகம் அல்லது அயன சயன போகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வரக்கூடும். அதனால செவ்வாய் அங்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரி, இப்ப செவ்வாய் எங்க இருந்தா தோஷம் குறைபாடு, செவ்வாய் வலிமை இல்லாம இருக்கிறாருன்னு நம்ம பார்த்துட்டோம். இது முக்கியமான இடங்கள்ல செவ்வாய் இருந்தா தோஷம். சரி, இப்ப இத வந்து செவ்வாய் தோஷம் உடனே இங்க இருந்துட்டாரு, அதனால இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும், குடும்பம் பாதிக்கப்பட்டுரும், மனைவி பாதிக்கப்பட்டுரும், இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அத வந்து இப்ப விதிவிலக்கு பெற்ற செவ்வாய், விதிவிலக்கு பெறாத செவ்வாய் என 2 வகையா நம்ம பிரிச்சுக்கணும். அத பத்தி தான் இப்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சாதான் நம்ம செவ்வாய் தோஷத்துடைய அளவை நம்மளால தீர்மானிக்க முடியும். அதோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப விதிவிலக்கு அப்படின்னா என்ன சார்? விதிவிலக்கு பெறாத செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல விதிவிலக்கு. இப்ப விதிவிலக்குன்னா இந்த செவ்வாய்க்கு நட்பு கிரகமான சூரியன், சந்திரன், குரு இவங்களுடைய லக்னங்களிலோ அல்லது ராசிகளிலோ யார் பிறந்தாலும் அது வந்து விதிவிலக்கு பெற்ற செவ்வாய் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கணும். அப்ப செவ்வாய்க்கு நட்பு கிரகம் சூரியன், சந்திரன், குரு, இவங்க 3 பேர் லக்னம் உங்களுக்கு தெரியும். சிம்ம லக்னம், கடக லக்னம், தனுசு, மீனமோ, அதே மாதிரி செவ்வாயுடைய ராசிகள் சொல்லக்கூடிய மேசம், விருச்சகம், இந்த லக்ன ராசிகள்ல பிறந்தா கூட அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு பெற்றது அப்படின்னு முதல் கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்ப கடகம், சூரியன் சொல்லக்கூடிய சிம்மம், தனுசு, மீனம், செவ்வாயுடைய மேசம், விருச்சகம், இதெல்லாம் வந்து இந்த லக்ன ராசி. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த செவ்வாய் நீச்சம் அல்லது ஆட்சி உச்சம் பெறும் பொழுதும் செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு பெற்றதா நம்ம வந்து தீர்மானிக்கணும். அப்ப செவ்வாய் ஆட்சி உச்சம் நீச்சம் எங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அதை பாத்துக்குங்க. அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். இப்ப பொதுவா வந்து செவ்வாய் வந்து மகர வீட்டுல உச்சம். இது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் 2, 4, 7, 8, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா அது வந்து செவ்வாய் தோஷம் குறைபாடு நம்ம சொல்லிட்டோம். அதுல 8ஆம் நம்பரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 8ல செவ்வாய் உச்சம் பெறாரு மகர வீட்டுல. அப்ப புதனுக்கு செவ்வாய் பகை. அதனால மிதுன லக்னக்காரர்களுக்கு அதிகமான பாதிப்புகளை தருவார். ஏன்னா மிதுன லக்னத்துக்கு 6 கூடியவனார் வராரு, 12ஆம் அதிபதியா வராரு, ருணரோக சத்துபதியா வராருல்ல. இது 2 பகை கிரகம் யாரு. அப்ப செவ்வாய் என்ன பண்ணுவாரு? இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் வீரியமா இருக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கடக லக்னம். கடக லக்னத்துக்கு நட்பு கிரகமா வராரு. அவர் எங்க இருந்தாலும் அதிகமா பாதிப்பை ஏற்பட மாட்டார். ஏன்னா அவர் வந்து சுப ஆதிபத்தியமா வருவாருல்ல. அதனால கடக லக்னத்தை நம்ம கன்சிடர் பண்ண தேவை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கடகத்துக்கு அடுத்து துலா லக்னம். இந்த துலா லக்னத்துக்கு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 4 கூடியவரா? சரி, செவ்வாய் வந்து துலா லக்னத்துக்கு என்னன்னு பார்க்கணும். இப்ப மிதுனத்திற்கும் அதே மாதிரி மிதுனத்துக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துவார். எது? மிதுன லக்னம். கடக லக்னத்துக்கு பாதிப்புகளை கொஞ்சம் குறைவாக செய்வார், ஏன்னா நட்பு கிரகம். அதுக்கப்புறம் துலா லக்னம். துலா லக்னத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவரே வந்து 2ஆம் அதிபதியா வராரு. அதே துலா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியா வராரு. அப்ப இதுலயும் பாதிப்பு கம்மி. அப்ப யாரு? சுக்கரன், இந்த செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் வந்து பாதிப்பு கம்மி தான். அதுக்கப்புறம் தனுசு லக்னத்துக்கு அவரு நட்பு கிரகம் குரு, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அவரு 2ஆம் அதிபதியா வராரு. அதே மாதிரி வந்து நம்ம பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதியா வருவார். அப்ப ஏன்னா மீனத்துக்கு 2, அது தனுசுக்கு 12. அப்ப எங்க குருவும் ஒண்ணும் பாதிப்பு பண்ண மாட்டார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கும்ப லக்னம். அப்ப செவ்வாய்க்கும் சனீஸ்வர பகவானுக்கும் பகை. இதை நல்லா நோட் பண்ணிங்க. புதனும் பகை, சனியும் பகை. அப்ப இவங்களுக்கு கொஞ்சம் இந்த செவ்வாய் பாதிப்பு ஏற்படுத்துவார். அப்ப என்ன ஆகுது? கும்ப லக்னத்துக்கு 3 கூடியவனாவும் வராரு, 10ஆம் அதிபதியும் வருவாரா? அப்ப 10ஆம் அதிபதியும் வராரு. அப்ப 3ஆம் அதிபதியும் வர பகை. அப்ப இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். எப்ப? இந்த செவ்வாயானவரு உச்சம் பெறும்போது 12ஆம் இடத்துல கும்ப லக்னத்துக்கு உச்சம், மிதுன லக்னத்துக்கு மகர ராசி 8ஆம் இடத்துல உச்சம். அப்ப இவங்க 2 லக்னத்துக்காரர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் இந்த செவ்வாய் தோசை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க கான்செப்ட் எடுத்துங்க. மத்தபடி இந்த கடக லக்னம், துலா லக்னம், தனுசு லக்னம் இதெல்லாம் வந்து அதிக பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்ப எந்த லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் பாதிப்பு ஏற்படுத்துன்ற முதல் கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். விதிவிலக்கு பெற்றாலும் இந்த இடத்துல இருக்கிறப்ப பாதிப்புகள் வரும். அதே மாதிரி நம்ம சொல்லிட்டோம் செவ்வாய் நீச்சம் பெற்றால் அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா இதுலயும் ஒரு விஷயம் இருக்குது. செவ்வாய் நீச்ச பங்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜோதிட பட்சம் நீச்ச பங்கம்னா என்னன்னு தெரியும். ஒரு வீட்டுக்கு ஒரு நீச்ச கிரகம் அமர்ந்த வீட்டுக்கு அதிபதி
லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ அல்லது அந்த அதிபதி குருவுடைய பார்வை சேர்க்கையிலோ அல்ல அந்த அந்த அதிபதி ஆட்சி உச்சம் லக்னம் நீச கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகத்தை தான் நான் சொல்றேன். அந்த கிரகம் ஆட்சி உச்சம் அடையும் போதோ அந்த கிரகம் பரிவர்த்தனை அடையும் போதோ அந்த கிரகம் அம்சத்துல நவாம்சத்துல உச்சமோ இல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும் பொழுதோ அது வந்து நீச பங்கம் ஆகும். அப்ப இந்த நீச பங்கத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப சப்போஸ் நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்த அந்த கிரகம் ஆட்சி உச்சமானா அது நீச்ச பங்க யோகம், நீச்ச பங்க ராஜ யோகமா மாறிடும். அப்ப இந்த நீச்ச பங்க யோகத்தெல்லாம் பார்க்கணும். அப்ப நீச்ச பங்க யோகமானா அந்த செவ்வாயானவர் வலிமை ஆயிடுவாரு. அவரு சப்போஸ் 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இந்த இடத்துல மிதுன லக்னமோ இல்ல பகை கிரகமான கும்ப லக்னமோ அமைஞ்சிட்டா அங்கேயும் பிரச்சனைகள் வரும். இல்ல மற்ற கிரகங்களுக்கு நீசம் பங்கமானாலும் அது தோச அளவு கொஞ்சம் வலிமையாயிடும். அதனால செவ்வாய் தோஷம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. இப்ப அடுத்தது இந்த செவ்வாய் ராகு கேது சனி இந்த கிரகங்களோட சேரப்ப செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு பெற்றது. ஆனா இந்த சனி ராகு கேதுவோட இந்த செவ்வாய் எந்த பாவகத்துல சேர்ந்துக்கிட்டோ அந்த பாவகம் நலிவடையும். நலிவடையனா பாதிப்புக்குள்ளாகும். சப்போஸ் இந்த 3 கிரகத்துல ஏதோ இப்ப சனி செவ்வாய் அல்லது ராகு கேது செவ்வாய் இவங்க வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பாதிப்பு அதாவது அந்த 4ஆம் இடம் பாதிப்படையும். இல்ல 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க அந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் பாதிப்படையும். மற்றபடி செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு பெற்ற செவ்வாய் ஜாதகம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதே செவ்வாய் குருவுடைய பார்வையிலையும் அல்லது குருவுடைய சேர்க்கையில இருந்தா செவ்வாய் தோஷம் முழுமையான அது வந்து பாதிப்பு செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு பெற்றது. இதே செவ்வாய் லக்ன சுபருடைய சாரத்தை பெறும்போதும் லக்னுடைய சுபர் நட்சத்திரத்துல இருக்கும்போது செவ்வாய் தோஷம் கொஞ்சம் குறைவான பாதிப்பை ஏற்படுத்தும். சரி நண்பர்களே, இப்ப செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு செவ்வாய் தோஷம்னா உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கும். இன்னும் சில குறிப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு இது ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணதுக்கு இந்த குறிப்புகளே போதுமானது. மேலும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.